எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கம். வாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதில் முதல்ல நான் தொடங்கின உடனே நிறுத்திடாதீங்க. ஏன்னா அதோட தொடர்ச்சிக்கு பின்னால் தான் அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிற செய்தியையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரி, கடகடன்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் மணிமணியாக பேசினாருங்க. என்ன பேசினார் தெரியுமா? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பிறக்கும்போதே ஒரு தொழிலோடு பிறக்கிறாங்க. தச்சு தொழில் பண்ணுறவனோட புள்ள தச்சு தொழில் பண்ணுறவனாட்டமே பிறக்கிறான். அவனுக்கு அந்த தொழில் கைவசம் இருக்குது. கொல்லனுக்கு கைவசம் தொழில் இருக்குது, துணி துவைக்கிறவங்களுக்கு கைவசம் தொழில் இருக்குது, உழவர்களுக்கு தொழில் இருக்குது. இந்த மாதிரி தொழிலை வரிசைப்படுத்துகிறார் அவர். எல்லா தொழிலும் பண்ணுறதுக்கு அந்த குழந்தை பிறக்கும்போதே தொழிலோடு பிறக்குது. ஒரு படிப்பை அந்த குழந்தை கையில் கொடுத்து ஒரு பேப்பரை கொடுக்குறீங்களே, என்ன பிரயோஜனம் அதனால் அப்படின்னு அவர் கேட்குறாரு எல்லார்கிட்டையும். யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே எனக்கு எங்கள் தாத்தாவோட நினைவு வந்தது. நாங்களும் அந்த மாதிரி தொழில் செய்து கொண்டு இருந்தவங்க தான் எங்கள் குடும்பம். அப்போ எங்கள் தாத்தா என்ன பண்ணாங்க, பிள்ளைகள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்களோட பையன்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா தாத்தாவும் அப்படி தான் எங்கள் அப்பாவை படிக்க வச்சாங்க. அதனால் என்ன ஆச்சு தெரியுங்களா? எங்கள் மாமா மிக உயர்ந்த டெப்டி கலெக்டர் ரேங்க்குக்கு அந்த காலத்திலேயே உயர்ந்து வந்துட்டாங்க. நான் சொல்கிறது 80க்கு முன்னால் சொல்கிறேன். அப்போவே அவங்க அவ்வளோ பெரிய ஒரு பதவிக்கு வந்துட்டாங்க. எங்கள் ஊரில் எங்கள் தாத்தாவினுடைய பெயரே மாறி போச்சு, கலெக்டரோட அப்பா. அந்த மாதிரி என்னோட எல்லா மாமாவுமே கெஸ்டட் ரேங்க்கில் ஒரு பெரிய அதிகாரியாக ஆனாங்க. நினச்சி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே படிச்சுட்டு எங்களோட தலைமுறைகள் அடுத்தது எங்களோட கொண்டான் கொடுத்தான் எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே இன்றைக்கி சொல்லிக்கொள்ளக்கூடிய நிலையில் டாக்டராக, ஐடியில் பெரிய பெரிய பதவியில் பெரிய பெரிய இது நடத்தக்கூடியவர்களா, இப்படி எல்லா துறைகளிலேயும் இன்றைக்கி எங்களோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலேயும் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த படிப்பு எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை, எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்குது. ஆனால் அந்த தொழில் நசிஞ்சு போயிடும்னு அவர் சொன்னார்ல. இன்றைக்கி அந்த மாதிரி தொழில்களை தொடங்குவதற்கு எத்தனை இயந்திரங்கள் கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை இயந்திரங்களை இந்த கற்றவர்கள் எல்லோரும் கண்டுபிடித்து விடுகிறார்கள். அப்போது ஒரு தொழிலை ஒரு மனிதர் நீண்ட காலம் செய்ய வேண்டி இருந்த அந்த தொழிலை இன்றைக்கி சில மணி நேரங்களிலே செய்து முடிப்பதற்கான கருவிகள் அனைத்தும் வந்துட்டுது. அப்படின்னா அந்த கருவிகள் அனைத்தையும் கொடுத்தது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பு தான் கொடுத்துருக்கு. படிப்பு தான் மிக குறைவான பொருள் பற்றாமல், உணவு பற்றாமல், எதுவுமே பற்றாக்குறையோடு வாழ்ந்த ஒரு குடும்பத்தை இன்றைக்கு உயர்ந்த நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. அப்படின்னா அது பொருளாதாரமாக இருக்கலாம், சமூக அந்தஸ்தாக இருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எதை ஒரு வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். வெளிநாட்டில் போய் நல்ல பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய மூதாதையர்கள், எங்களோட தாத்தாக்கள்லாம் அந்த தொழிலை விட்டு தன்னுடைய குழந்தைகள் வேறு துறைக்கு செல்ல வேண்டும் என்று கருதிய ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி எல்லா துறைகளிலேயும் இருக்காங்க. இப்போது எங்கள் தாத்தா அவங்க செஞ்ச தொழிலையே செய்து கொண்டிருந்து நாங்கள்லாம் அப்படியே இருந்திருந்தா இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் இங்கே உட்காந்துக்கிட்டு பேசுகிறதுக்கு முடியாது. அந்த நிலை எனக்கு வாய்த்திருக்காது. என்னுடைய பிள்ளைகள்லாம் மிக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அந்த நிலை என்னுடைய பிள்ளைகளுக்கு வாய்த்திருக்காது. அப்போ இன்னும் எத்தனை காலம் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பது? அச்சமும் பேதமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை சனங்களடி அப்படின்னு பாரதியார் பாடினார். அவங்களெலாம் ஊமை சனங்கள். சனங்கள் எப்போவுமே ஊமைகளாக இருக்க வேண்டும், ஜனங்கள் காது கேளாதவர்களாக இருக்க வேண்டும், ஜனங்கள் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், ஜனங்கள் முட்டாள்களாக இருக்க வேண்டும் என்றுதான்
எல்லா தலைவர்களும் கருதுகிறார்களே தவிர தான் ஆளக்கூடிய அந்த மக்கள் அத்தனை பேரும் அறிவாளிகளாக இருக்க வேண்டும், அத்தனை பேரும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தை தூக்கி பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும், நாட்டை உலகத்தின் நடுவிலே உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று யார் கருதுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள் என்பதை நாம் உணர்ந்தால்தான் நாமளும் முன்னேறலாம், இந்த நாடும் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நீங்கள் என்ன கேட்கலாம், இதுக்கு நீங்கள் ஏன் உங்கள் குடும்பத்தை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஒரு சினிமாவில் பாக்யராஜ் அப்படி தான் சொல்வார், கற்புள்ள பெண் யாருன்னு சொல்லு அப்படின்னா உடனே அவன் சொல்லுவான் நலாயினி அருந்ததிம்பான். ஏண்டா எந்தெந்த காலத்தில் இருந்ததையோ சொல்கிறிய, உன் முனைவி கற்புள்ளவள்னு சொல்ல மாட்டியா அப்படின்னா அந்த திரைப்படத்தில் ஒரு ஒரு உரையாடல் வரும். அதனால தான் நான் சொன்னேன், எங்கெங்கோ போய் நாம் சான்றுகள் தேட வேண்டியதில்லை, எங்களினுடைய குடும்பமே இதற்கு சான்று அப்படிங்கிறத தான் உங்கள் முன்னால் நான் இன்றைக்கி சொல்கிறேன். எப்பாடுபட்டாவது படிச்சுட்டு முன்னுக்கு வரணுங்கிறது நம்முடைய உயரிய சிந்தனையாகவும் இலக்காகவும் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் வர முடியும். அதற்கு என்னென்ன தடைகள் வருதோ அத்தனை தடைகளையும் உடைத்து விட்டு நாம் மேலே வருவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடணும். சோறு கண்ட இடம் சொர்க்கம், தின்ன கண்ட இடம் தூக்கம்னு வாழ்வதை உடனடியாக நாம் தவிர்த்து விடுதல் வேண்டும். சரிங்களா? தொடர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.